வணக்கம். எடப்பாடி பழனிசாமி பச்சை துரோகி, அந்தர்பல்டி அடித்த ஆர்பி உதயகுமார். அதிமுகவில் தற்பொழுது என்னதான் நடக்கிறது? சுற்றி சுற்றி எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கக்கூடிய கூட்டம் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டேதான் செல்கிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அவருக்கு இருந்த செல்வாக்கும் மதிப்பும் அதிக அளவு என்றே நாம் கூறலாம். என்றைக்கு அதிமுக கூட்டணிக்காக மன்சூர் அலியை பேச்சுவார்த்தைக்கு அழைத்ததோ அன்றிலிருந்து அதிமுக தோல்வியை தான் தழுவிவிட்டது என்ற மிகப்பெரிய ஒரு சர்ச்சையே அரசியல் வட்டாரத்தில் பூகம்பமாக வெடித்தது. மேலும் மிகப்பெரிய கூட்டணியே தான் நாங்கள் வைப்போம் என்று பாஜகவுடன் கூட்டணி முறிந்ததற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக தொண்டர்களும் நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் செயல்பட்டார்கள். ஆனால் அதிமுக மிகப்பெரிய கூட்டணியை அமைக்கும் என்று எதிர்பார்த்த அனைவருக்கும் ஏமாற்றத்தை கொடுத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடைசி நேரத்தில் எந்த ஒரு கட்சியும் கூட்டணிக்கு வராமல் தேமுதிகவுடன் கூட்டணி வைத்து கொண்டது. மேலும் எஸ்டிபி கட்சிக்கு ஒரே ஒரு தொகுதி, அதுவும் திண்டுக்கல் தொகுதியை ஒதுக்கி மிகப்பெரிய ஒரு சர்ச்சையையும் ஏற்படுத்தியது. காரணம், திண்டுக்கல்லில் திமுகவிற்கு எதிராக இருக்கக்கூடிய அனைவரும் பாஜகவிற்குத்தான் ஓட்டு போடுவார்கள் என்றும், குறிப்பாக நாம் பார்க்க வேண்டும் என்றால் திண்டுக்கல்லில் திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் வைத்தியநாதன் இவர்கள் இணைந்து பிரச்சாரம் செய்தால்தான் நெல்லை முபாரக் எஸ்டிபி கட்சியின் தலைவர் வெற்றியடைவார். ஆனால் தற்பொழுது போற போக்க பார்த்தா இவர்கள் பிரச்சாரம் செய்வதில் மிகப்பெரிய அளவில் பிரச்சனைக்குள்ளாகவே மாறிவிட்டது. இதில் இருந்துதான் அதிமுகவிற்குள் சலசலப்பும் ஏற்பட்டது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியான முறையில் தொகுதி பங்கீடு செய்யவில்லை. புதிய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி அதிமுகவை தோல்விக்குரிய வகையில் இவர்கள் செய்துவிட்டார்கள் என்றும், குறிப்பாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் அதிமுக வெற்றியடையக்கூடிய வகையில் மும்முரமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் களப்பணி ஆற்றவில்லை. ஏனென்றால் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்த பொழுது மாவட்ட செயலாளர்களுடன் கலந்து ஆலோசனை செய்துதான் வேட்பாளரை இறுதி பட்டியல் தயார் செய்ய வேண்டும். இதில் அனைத்திலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோற்றுவிட்டதன் காரணமாகத்தான் இந்த மக்களவை தேர்தலின் இறுதி முடிவு வெளியாகும் முன்பே அதிமுக இரண்டாக உடைந்து விட்டதாகவும் தற்பொழுது முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவர்கள் கூறியுள்ளார். பொறுத்தது போதும். எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாட்டிற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஆர்பி உதயகுமார் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். பச்சை துரோகத்தை அதிமுகவின் வளர்ச்சிக்கு இவர் முட்டுக்கட்டை போட்டுவிட்டார் என்றும், பச்சை துரோகம் செய்ததன் காரணமாகத்தான் செங்கோட்டையன் அவர்கள் தலைமை ஏற்பதற்கு நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம் என்றும் தற்பொழுது பேசியது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாக மாறியிருக்கிறது. ஆர்பி உதயகுமார் அவர்கள் பேசுவது சரிதானா? இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமியின் வலது கையாக இருந்த ஆர்பி உதயகுமார் அவர்கள் திடீர் அந்தர்பல்டி அடித்திருப்பது அவரை நம்பலாமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.